தெலுங்கானா நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் பெண்கள் கணவரின் ஒப்புதல் இல்லாமல் குலா முறையில் விவாகரத்து கோரலாம் அப்படின்னு இருக்காரு. இந்த வழக்கின் விவரம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பெண் திருமண தகராறு காரணமாக சதா இ ஹக் ஷராய் கவுன்சில் அமைப்பு அணுகி குலா முறையில் விவாகரத்து கோரிட்டார். அந்த டைமில் கணவர் சம்மதிக்கவில்லை. எனினும் அந்த அமைப்பின் மனைவி கோரிக்கையிட்டு விவாகரத்து சான்றிதழ் வழங்குச்சு. இதுக்கு எதிராக கணவர் தன்னோட ஒப்புதல் இல்லாமல் எப்படி விவாகரத்து சான்றிதழ் வழங்கப்பட்டதுன்னு கூறி அந்த விவாகரத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கார். நாடும் போது அந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. உயர்நீதிமன்றம் தான் முஸ்லீம் பெண்கள் ஒருதலை பட்சமாக குலா விவகாரத்து கோரலாம் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே டைம்ல கணவர் ஒப்புதல் தேவையில்லை. மத நூல்களும் அந்த மாதிரி நடைமுறையும் கோடிட்டு விடவில்லை. மத அமைப்புகள் ஆலோசனை மட்டுமே செய்ய முடியும். விவகாரத்து உரிமையில் தலையிட முடியாது. நீதிமன்றம் என்ன சொல்லி விவாகரத்து சான்றிதழை அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்கு. ரெண்டாவது குரான் வசனங்களை மேற்கோள் காட்டி 230, 28, பெண்கள் உரிமை நிலைநாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விடுதலையை தான் பார்க்குறோம். ஏற்கனவே முஸ்லிம் பெண்களுக்கு இந்த முத்தலாக் தடை சட்டம் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சமயத்துல பல அந்த துலுக்க பெண்கள் போட்ட வீடியோக்கள் எங்கள் நன்றி பாராட்டி தெரிவிச்சது மோடிக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனா இந்த முத்தலாக் தடை சட்டத்திற்கு பிறகு இந்த மாதிரி அநியாயமான விவாகரத்துக்கள் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பெண்களுக்கான உரிமை எங்கள் மதத்துல தான் கொடுத்துருக்கு. பெண்கள் அவங்க விவாகரத்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் நிறைய துலுக்கர்கள் இந்த சேனல்ல யூடியூப் சேனல்லாம் கத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப சபரிமாலாங்கிறவங்க கூட இந்த மாதிரி நிறைய ஏதோ பேசுறாங்களாம். ஜாகீர் நாயக் புஸ்தகத்தை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் அந்த அம்மா பேசுதான். இப்பதான் பயங்கர ஃபேமஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருக்கும் கேள்வி என்னன்னா, இப்ப ஆண்கிறவர் யாரிடமும், அதாவது பெண்ணுக்கிட்ட எந்த அனுமதி எல்லாம் வாங்க தேவையில்லை, தலாக் சொல்லி பண்ணிட முடியும். முன்னாடி இந்த சிஸ்டம் இருந்தது, முத்தலாக் சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் தலாக்னு சொல்லி ஈவன் போன்ல கூட நீங்க தலாக் சொல்லி வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சு நீங்க அந்த பெண்ணை விவாகரத்து பண்ண முடியும். நீங்க எந்த அனுமதியும் எங்கேயும் பெற வேண்டாம். ஆனா ஒரு பெண் தன் கணவனை விவாகரத்து செய்யணும்னா அந்த ஆண்கிட்டயே போயிட்டு எனக்கு விவாகரத்து கொடுத்துரு அப்படின்னு போய் அவன்கிட்டயே அனுமதி வாங்கணுமா? இது என்னங்க நியாயம்? இதுதான் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையா? இது எப்படிப்பட்ட உரிமை இது பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க? இப்ப எனக்கு என்னோட உரிமை, இப்ப எனக்கு என்னால அவரோட வாழ முடியல அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கொடுமை, எனக்கு பிடிக்கல, என்னதான் வேணா இருக்கலாம். ஆனா யாரை நான் வேணாம் என்று மறுக்கிறோனோ அவர்கிட்டயே போய் நான் அனுமதி கொடுனா அவன் எப்படி அனுமதி கொடுப்பான்? அவன் கொடுக்க முடியாது இல்ல. அப்ப நல்லா பாத்துக்கணும் எப்படிப்பட்ட பெண் உரிமை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரியான வழக்குகள் வரும்பொழுதுதான் வெளிச்சத்திற்கு வருகிறது உலகத்திற்கு என்ன மாதிரியான சிஸ்டம்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா சொல்லிட்டு போறதுதானே. அப்ப இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை இங்க கொடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் சான்றிதழ்லாம் தேவையில்லை, அந்த பொண்ணோட டைவர்ஸ் செல்லும் அவங்களுடையது அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான தீர்ப்புகள் கூட இன்னைக்கு இந்த மாதிரி முத்தலாக் தடை சட்டங்கள்லாம் வந்த பிறகு நீதிமன்றங்களும் கூட வெளிப்படையாக ஒரு தீர்ப்புகளை கொடுக்க முடிகிறது. இதே காங்கிரஸ் அரசா இருந்தா ஷாபானு வழக்கு மாதிரி மாறி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு மோடி அரசு இருக்கிறதுனால அந்த மாதிரி மாறாது என்பதை நாம் நினைக்கலாம். ஏன்னா நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இதே போல ஷாபானு வழக்கும் பொழுது அதற்காக ஸ்பெஷலாக பார்லிமெண்ட்ல கொண்டு வந்த அந்த ஷாபானு வழக்குக்கு எதிரான ஒரு தீர்ப்பை சட்டசபையில பார்லிமெண்ட்ல பண்ணதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த முத்தலாக் தடை சட்டம் வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு பெருமளவு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. அதே போல இன்னைக்கு இந்த கூலா அந்த முறையில இன்னைக்கு பெண்களுக்கும் அதாவது பெண்கள் தரப்புல இருந்து அவங்களுடைய உரிமையும் இன்னைக்கு இந்த வழக்கின் மூலமாக நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். நம்மளுடைய ஆசை என்ன அப்படின்னா, இன்னும் கூட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் கூட பெரிய பாதுகாப்பு இன்னும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பலதார திருமணம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட வேண்டும். இந்த பலதார திருமணம் என்பது தடை செய்யப்பட்டால்தான் இன்னும் கூட அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கிடைக்கும். ஏற்கனவே இப்ப மோடி அரசுக்கு பிறகுதான் இந்த பெண்மணிகளுக்கு, இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணிகளுக்கு பொற்காலமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த சட்டத்தையும் மத்திய அரசு நிறைவேற்றியது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர்களுடைய முஸ்லிம் பெண்களுடைய உரிமை என்பது முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றால்